ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் மட்டும் இல்லாமல் எப்போதுமே கொசுவோட தொல்லை அதிகமாகவே இருக்கும். எப்பப்பெல்லாம் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சா போதும், கொசு வீட்டு பக்கமே வராது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னதான் குட் நைட்டு, ஆல் அவுட், மார்டின், கெமிக்கல் காயில்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த டிப்ஸ் முக்கியமாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோ இருக்கும். அதே மாதிரி இந்த வாசப்பழக்கம் கொல்லைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொசு வராமல் இருக்கிறதுக்காக மண் சட்டியில் விளக்கேற்ற போகிறோம். இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா 3 ரூபா தான். இதில் இப்போ நான் விளக்கேற்றுறதுக்காக வேப்ப எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். வேப்ப எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கொசு வீட்டுக்குள்ளே வரவே வராது. வேப்ப எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 3 திரி எடுத்து நல்லா திரிச்சிட்டு இப்போ விளக்கேற்றுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இதோட பிரியாணிக்கு போடுற பிரிஞ்சி இலை தான் எடுத்திருக்கேன். இந்த பிரிஞ்சி இலையை நல்லா கையால் நுணுக்கிட்டு இந்த விளக்கெண்ணெயில் போட்டுடலாம். பிரிஞ்சி இலையோட ஸ்மெல்லுக்கு கொசு வரவே வராது. இப்போ இந்த விளக்கை ஏற்றிடலாம். நம்ம விளக்கு ஏற்றிட்டு எந்த இடத்துல அதிகமாக கொசுவோட தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அது வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோல இருந்தாலும் சரி, கொசு அதிகமாக வர்ற இடத்துல இந்த விளக்கை ஏற்றி வச்சுருங்க. வேப்பெண்ணெய் ப்ளஸ் பிரிஞ்சி இலை இது ரெண்டோட ஸ்மெல்லுக்கும் கண்டிப்பாக கொசு வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.